எல்லாருக்கும் வணக்கம். லூக்கா 24வது அதிகாரம் 15வது வசனம். இப்படி அவர்கள் பேசி சம்பாதிச்சு கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இந்த அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 2 இயேசு கிறிஸ்தோட சீடர்கள் எருசலேம் பட்டணத்தை விட்டு எம்மாவு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது இந்த 2 சீடர்களும் ஒரு சோகமான ஒரு நிலைமையில், கஷ்டமான ஒரு நிலைமையில் 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறாங்க. எதை பற்றி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார், நல்லா ஏதேதோ காரியங்களை செஞ்சார், கண்ணு இல்லாதவனுக்கு கண்ணை கொடுத்தாரு, நடக்க முடியாதவனுக்கு முடவனாக இருக்கிறவனுக்கு நடக்கிறதுக்கு செஞ்சார், செத்து போயிருந்த லாசருவை இயேசு கிறிஸ்து உயிர் தெளிச்ச செஞ்சார். இது எல்லாமே செஞ்சார். கடைசியில் பார்த்தா செத்து போய்த்தார் சிலுவையில். மறுபடியும் அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவுதானா இயேசு கிறிஸ்து நம்பினதுக்கு? இவ்வளவுதானா? இயேசு கிறிஸ்து போய்த்தா நம்ம என்ன செய்கிறது இப்போ அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன 3 காரியங்களில் 2 காரியங்களை மட்டும்தான் அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. 3வது காரியத்தை இவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறல்ல. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக மரிப்பார், அடக்கம் பண்ணப்படுவார். இன்னொரு 3வது விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சமாதியிலிருந்து உயிர் தெழுந்து மறுபடியும் வருவார் அப்படிங்கிற விஷயம் இயேசு கிறிஸ்து நிறைய தடவை சொல்லியிருந்தாலும் இவங்க புரிஞ்சுக்கிட்டது இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான். சிலுவையில் மரிக்கிறது, அடக்கம் பண்ணப்படுறது. 3வது விஷயத்தை புரிஞ்சுக்கிறல. அதை இயேசு கிறிஸ்து புரிய வைக்கிறாரு. எப்படின்னா, இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இதில் 2 விஷயம் முக்கியமாக பார்ப்போங்க. ஒன்று, நம்ம இயேசு கிறிஸ்தோட வளரணும், வாழணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இயேசு கிறிஸ்தோட சேர்ந்து நடந்து போகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார் அப்படின்னு இருக்குது. ஏன் அப்படி சொன்னால், நம்ம எல்லாரும் பல நேரம் இயேசு கிறிஸ்தோட சேர்ந்து நடக்கிற மனுஷனா இல்லை. பாவத்தில் விழுகிறது இருக்குது, பலவீனம் இருக்குது, ஏதோ நம்ம யோசிச்சுட்ருக்குறோம். சூழ்நிலைகள் அது மாதிரி நிறைய தடவை அமைஞ்சிருது. எதுனா சூழ்நிலையே நம்ம யோசிச்சு இருக்கிறதுக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை பார்த்து நீதான் நான் என்னோட சேர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை போட்டு அவர் தூரமாக நிற்கலைங்க. அவர் நம்ம கூட சேர்ந்து நம்ம கஷ்டத்தோடு இருக்கிறோம், வலியோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோங்கிறத அவர் புரிஞ்சு அவரே நம்ம கூட சேர்ந்து என்னாச்சு மகனே, என்னாச்சு மகளே அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரித்து நம்மளை தைரியம் கொடுத்து பலத்தை கொடுத்து தேவை எது இருக்குது எல்லாத்தையுமே நிறைய கொடுத்து நம்மளை சந்தோஷத்தோடு வச்சு கர்த்தரோடு நடத்துறதுக்காக அவர் இருக்கிறாரே ஒழிய, நீ தான் என் கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டை போட்டு இயேசு கிறிஸ்து நம்ம கூட அவர் சேர்ந்து வாழலை. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு இயேசு கிறிஸ்தோட நடந்து போகிறதுக்கு நிறைய தடைகள் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம கூட சேர்ந்து நடக்கிறதுக்கு தடையாக எதுவுமே இல்லை. அதாவது கர்த்தருக்கும் நமக்கும் இடையில எதுவுமே தடையல்லைங்க. எதுவுமே தடையல்ல. அதாவது தடையாக இருந்த பாவம், தடையாக இருந்த தண்டனை, தடையாக இருந்த எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுனால, எல்லாத்தையும் தூரம் பண்ணிட்டதுனால, தூரமாக செஞ்சதுனால அவர் நம்மளோட சேர்ந்து வர்றதுக்கு எதுவுமே தடையல்ல. அதனால் அவர் எப்போவுமே உங்கள் கூட சேர்ந்து வர்றவராக இருக்கிறாரு, கூட தைரியம் கொடுக்குறவராக இருக்கிறாரு.
நடத்துகிறவராக இருக்கிறாரு, அன்பு கூறுறவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அதை புரிஞ்சு அவர் நம்ம கூட சேர்ந்து நடக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வாழணும் அப்படின்னு நான் யோசித்து இந்த மெடிடேஷன் உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆமென்.